உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எந்த நிலையில இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். நீங்க 2-3 வருடமாக டிஎன்பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இல்ல 1-2 மெயின்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்க, இருந்தாலும் உங்களால பாஸ் பண்ண முடியல அப்படின்னா இந்த அசஸ்மெண்ட் மூலியமாக நீங்க எந்த இடத்துல தவறுகள் பண்றீங்க, எந்த இடத்துல உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா சரியாக இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். இந்த அசஸ்மெண்ட்டை நீங்க எடுத்துக்கிறதுக்கான லிங்கை நான் எங்க கொடுத்துருக்கேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க இந்த அசஸ்மெண்ட்டை எடுத்துக்க முடியும். என்ன மாதிரியான கேள்விகள் இதுல இருக்கு அப்படிங்கறத உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முதல் கேள்வி, உங்களுடைய மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை டிஎன்பிஎஸ்சியோட ரீசெண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சுக்கிட்டீங்களா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆமாம் சார், நான் என்னுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டாண்டர்ட் புக்ஸ் மூலியமாகவும் கவர்மெண்ட் ரிலீசஸ் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறது இந்தியன் கவர்மெண்ட்டையும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் சேர்த்து தான். அவங்க வெளியிடக்கூடிய சில தகவல்களை உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் இன்கார்பரேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதுல கவர்மெண்ட் பாலிசி நோட்ஸ், கவர்மெண்ட் பட்ஜெட், கவர்மெண்ட் வெளியிடக்கூடிய அதர் ரிப்போர்ட்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது இல்லாம சப்ஜெக்ட் வைஸ் என்னென்ன அப்டேட் வருது அப்படிங்கிறதையும் உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ல இணைச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் எடுக்கலாம் முதல் கேள்விக்கு. அப்படி இல்ல சார் அப்படின்னா ஆப்ஷன் 2 எடுத்துருங்க. இல்ல சார் எனக்கு ரீசன்ட் ட்ரெண்ட்ஸை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னா ஐ ஆம் நாட் அவர் ஆஃப் இட் அப்படிங்கிறதையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட், அடுத்தது என்னன்னா ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ். குரூப் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டாண்டர்ட் ஆன்சர் ரைட்டிங் ஃபார்மேட் இருக்கு. எல்லாரும் எதை எழுதுறாங்களோ இல்ல வெற்றி பெற்றவர்கள் எதை செய்தார்களோ அதை செய்யும் போதுதான் நமக்கும் வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க உங்களுடைய ரைட்டிங் பிராக்டிஸை ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்துக்கிட்டீங்கன்னா முதல் ஆப்ஷனை நீங்க எடுக்கலாம். அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது இன்ட்ரோ, பாடி, கன்க்ளூஷன், அடுத்தது கண்டென்ட் எல்லாம் புல்லட் பாயிண்ட்ஸ்ல இருக்கணும். முக்கியமான தகவல்களை நீங்க ஹைலைட் பண்ணியிருக்கணும். இந்த கண்டிஷனை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்றதா இருந்தா அனைத்து கேள்விக்கும் இந்த மாதிரி நீங்க எழுதுறீங்க அப்படின்னா நீங்க ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்குள்ள வந்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க ஆப்ஷன் 1 கிளிக் பண்ணலாம். அடுத்து என்னால பேப்பரே எழுதி முடிக்க முடியல சார் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க இரண்டாவது பாயிண்ட்டை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது என்னன்னா இந்த ஸ்டாண்டர்ட் ஆன்சர் ரைட்டிங் ஃபார்மேட்னாலே எனக்கு என்னன்னு தெரியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களா இருந்தா தேர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. மூன்றாவது கேள்வியா PYQ அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட ஷார்ட் ஃபார்ம். இந்த ஷார்ட் ஃபார்ம் எதுக்கு இங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னா நடக்க போற எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட அனலிட்டிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, இந்த டாபிக்ல இருந்து கேள்விகள் வரும், இந்த டாபிக்ல இருந்து கேள்விகள் வராது. லாஸ்ட் டைம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த சப் டாபிக்ல இருந்து கேள்விகள் கேட்டுட்டாங்க, இந்த வாட்டி இந்த சப் டாபிக்ல கேள்விகள் வராது. அப்ப நான் எந்த டாபிக்கை யூஸ் பண்ணணும், எந்த டாபிக்கை யூஸ் பண்ண தேவையில்லை, எந்த டாபிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா பாயிண்ட்டுமே எங்க வந்து சேருது அப்படின்னா PYQ அப்படிங்கிறதுல. நீங்க PYQ பேஸ்டு கொஸ்டின் பேப்பர் அனலிட்டிக்ஸை உங்களுடைய ரிவிஷன் மெத்தட்ல இன்கார்பரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ் ஐ ஆம் அவர் ஆஃப் இட் அண்ட் ஐ இன்கார்பரேட் இட் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம். இல்ல இதை நான் இன்னும் என்னுடைய ப்ரிப்பரேஷன் மெத்தட்ல ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜில எடுத்துட்டு வரல அப்படின்னா நோ அப்படிங்கிறத எடுத்துக்குங்க. இல்ல நான் PYQ பத்தி கூடிய சீக்கிரம் கத்துக்கணும்னு நினைக்கிறேன், லாஸ்ட் டைம் நான் பண்ண மிஸ்டேக் அதுதான் அப்படின்னு உணரக்கூடிய மாணவரா இருந்தா நீங்க தேர்ட் ஆப்ஷனை எடுத்துக்கலாம். டு யூ அட்டெம்ப்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்? எந்த சப்ஜெக்டா இருந்தாலுமே அதற்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி தன்னுடைய மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர்லயும் என்னத்தை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல வெல் டு டூவா இருக்காங்களா, அப் டு டேட் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான பிரத்யேகமான கேள்விகளை கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து அமைக்கிறாங்க. அந்த மாதிரியான கேள்விகளுக்கு ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா உங்கள்கிட்ட ரெடிமேட் ஆன்சர்ஸ் இருக்கணும், கரெக்டான கண்டென்ட் இருக்கணும். அதை நீங்க திருப்பி திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணி பழகிருந்தா அந்த ஃபார்மேட்ல உங்களால எழுத முடியும். இது எல்லாமே செய்யக்கூடிய மாணவரா இருந்தா எஸ் அப்படிங்கிறத எடுத்துருங்க. இல்ல நான் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வந்தாலே எழுத மாட்டேன், அந்த கேள்வியை நான் மேக்சிமம் சாய்ஸ்ல தான் விடுறதுக்கு பார்ப்பேன் அப்படின்னா ஆப்ஷன் 2 எடுத்துக்குங்க. இல்ல சார் நான் எப்படியோ மேனேஜ் பண்ணிடுவேன், எனக்கு தெரிஞ்ச 1-2 பாயிண்ட்களை நான் எங்கேயோ செய்தித்தாள்களே ஏதோ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ல படிச்சதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்க 50-50 ஆப்ஷனை எடுத்துக்கங்க. ரைட், அடுத்த கேள்வி என்னன்னா உங்களுடைய பிரசன்டேஷன் டெக்னிக் மற்ற மாணவர்களை காட்டிலும் டிஃபரன்ஷியேட்டா இருக்கா அப்படிங்கிறது தான். ஏன் சார் இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும்னா
ஒரு கேள்விக்கு அரை மார்க் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப நம்மள்ட்ட 3 பேப்பர் இருக்கு, 60 கேள்விகள் இருக்கு. அப்ப அரை மார்க்குங்கிறது எங்க சார் நம்மளை எடுத்துட்டு போகும் அப்படின்னா 30 மார்க்கை உங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டும். அப்ப 30 மார்க் நீங்க எடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிரசன்டேஷன் டெக்னிக் எப்படி இருக்கணும்? மற்றவர்களை காட்டிலும் மாறுபட்ட விதத்தில் இருக்கணும். மற்றவர்களை காட்டிலும் உங்களுடைய மார்க்கை அதிகம் பண்ணி கொடுக்கிற வகையில் இருக்கணும். அப்ப நீங்க சிஏவா இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட்ஸை இன்கார்பரேட் பண்ணி கேஸ் ஸ்டடிஸ் அப்படிங்கிற சப் டாபிக்ல நீங்க சில எக்ஸாம்பிள்ஸை ஹைலைட் பண்ற ஒரு மாணவராக இருந்தா ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணுங்க. இல்ல சார், கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய பிரசன்டேஷன் டெக்னிக் மாறுபடும், எனக்கு நன்கு தெரிஞ்ச கேள்விகளா இருந்தா என்னுடைய பிரசன்டேஷன் டெக்னிக் மற்ற கேள்விகளை காட்டியும் ப்ராப்பரா இருக்கும், பிரைட்டா இருக்கும் அப்படின்னா சம்டைம்ஸ் ஐம் டூ அப்படிங்கிறத எடுங்க. இல்ல சார், எனக்கு எழுதி முடிக்கிறதுக்கே டைம் பத்த மாட்டேங்குது, நான் எல்லா கேள்விகளும் சரியா எழுதுறேனானே எனக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு தேர்டு ஆப்ஷனை நீங்க எடுத்துக்கலாம். அடுத்த கேள்வி என்னன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு தனித்தனியான ஸ்கோரிங் பிளான் இருக்கா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன உணர்த்துதுன்னா, நீங்க டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் பேப்பர்ல நல்ல அவேர்னஸோட இருக்கீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். எப்பொழுதுமே ஹிஸ்டரி, சோசியல், எத்திக்ஸ், முன்னாடி அது மேக்ஸா இருந்தது, அந்த பேப்பரோடைய ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்க அப்படின்னா மற்ற 2 பேப்பரை காட்டியும் அதிகமா இருக்கும். மோஸ்ட்லி பேப்பர் 4 எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, என்விரான்மெண்ட், அந்த பேப்பரை காட்டியும் எல்லா மாணவர்களுமே எந்த பேப்பர்ல அதிக மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்கன்னா பேப்பர் 2ல ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. இந்த அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜில பேப்பர் 2க்கு நீங்க ஹைலி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுல 2 பேப்பர்கள் 100 மார்க்குக்கு வருது. அந்த 100 மார்க் கொஸ்டினை நீங்க அப்ரோச் பண்றதுக்கு என்னென்னலாம் ஸ்ட்ராட்டஜி வகுத்திருக்கணுமோ அதை நீங்க ஒரு வாட்டி ஞாபகப்படுத்தி பார்த்துக்கணும். ரைட், இது எல்லாம் எனக்கு தெரியும் சார் அப்படின்னா ஆப்ஷன் 1 எடுங்க. இல்ல சார், நான் 100 மார்க் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு ஸ்பெஷல் கான்சன்ட்ரேஷன் நான் கொடுப்பேன். உதாரணத்துக்கு பேப்பர் 4ல என்ன சொல்லியிருந்தேன், எக்கனாமிக்ஸ் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு, அந்த கேள்விக்கு 100 மார்க் டிஎன்பிஎஸ்சி அலாகேட் பண்ணியிருக்காங்க. இப்படி எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் 100 மார்க் இருக்கோ அதற்கு நான் எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னா நீங்க என்ன தேர்ந்தெடுக்கலாம், ஐ கான்சென்ட்ரேட் மோர் ஆன் 100 மார்க் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். இல்ல சார், நான் எந்த சப்ஜெக்டையுமே பேதம் பண்ணி பார்க்க மாட்டேன், எதுக்குமே நான் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுப்பேன் அப்படின்னா ஐ ஈக்குவலி ப்ரிப்பேர் ஈச் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத நீங்க தேர்ந்தெடுக்கலாம். லாஸ்டா நம்ம என்ன கேள்விகளை எடுத்துட்டு வர போறோம் அப்படின்னா எவாலுவேஷன் அண்ட் பர்சனலைஸ்டு ஃபீட்பேக். எஸ் சார், நான் ஒவ்வொரு தேர்வையும் எழுதி முடிச்ச பிறகு எக்ஸ்பர்டைஸ்டேருந்து அந்த ஃபீட்பேக்கை நான் எடுத்துப்பேன். உதாரணத்துக்கு அகாடமியா இருக்கலாம், இல்லை நம்மள மாதிரி ஆன்லைன் அகாடமியில நீங்க உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் பர்சனலைஸ்டு எவாலுவேஷனை பண்ணிக்கிற மாணவராக இருந்தா ஆப்ஷன் ஏவை எடுங்க. நீங்க எவாலுவேஷன் பர்சனலைஸ்டு ஃபீட்பேக் எடுக்கக்கூடிய ஆள் தான், ஆனா எக்ஸ்பர்டைஸ் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ உங்களுடைய சீனியர்கிட்டயோ ஆல்ரெடி ஒரு அட்டெம்ப்ட் 2 அட்டெம்ப்ட் கொடுத்தவங்கள்ட்டயோ உங்களுடைய எவாலுவேஷன் ஃபீட்பேக்கையும் வாங்கிக்கிற ஒரு ஆளா இருந்தா ஆப்ஷன் 2 எடுங்க. இல்ல சார், நான் எப்பயாச்சும் எடுப்பேன், எப்பயாச்சும் எடுக்க மாட்டேன், நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டேன், அந்த நாலேஜை வச்சு தான் என்னுடைய ஃபர்தர் அட்டெம்ப்ட்ஸை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், இந்த அட்டெம்ப்டையும் அப்படிதான் நான் கொடுக்க போறேன் அப்படிங்கக்கூடிய மாணவராக இருந்தா நீங்க ஆஃபன் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் பட்டனை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு இருக்கீங்க அப்படிங்கிறத எங்களாலையும் தெரிஞ்சுக்க முடியும், நீங்க எதெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்க உள்வாங்கிக்க முடியும். எல்லாத்துலயுமே ஆப்ஷன் ஏவை செலக்ட் பண்ணக்கூடிய மாணவரா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் என்னவா இருக்கு அப்படின்னா டாப் நாச்சா இருக்கு. இல்ல சார், நான் ஒரு 5 கேள்விகளுக்கு மேல ஆப்ஷன் 2 தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்க பாஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு, நீங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷனை சரியான வழியில செலுத்தும் போது. இல்ல சார், நான் அதிகமான ஆப்ஷன் சியை தான் நான் குறிச்சேன் அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை நீங்க எவால்வேட் பண்ணணும், அதற்கு உங்களுக்கு எக்ஸ்பர்டைஸோட ஒத்துழைப்பு வேணும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இந்த ஃபார்மோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கு, நீங்க தாராளமாக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி எங்கள்கிட்ட சப்மிட் பண்ணுங்க, உங்களுடைய எவாலுவேஷன் மெத்தடை நீங்க அசஸ் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.